சில வலதுசாரிகள் கேட்குற மாதிரி அந்த பொண்ணு என் 11 மணிக்கு அங்கே போச்சுன்னு நான் கேட்க விரும்பலை. அந்த 11 மணிக்கு போனாலும் பாதுகாப்பாக இருக்கணுன்றதான் பாயிண்ட். வரீங்களா? பேப்பர் வச்சு பார்க்கலாம் வரீங்களா? பேப்பர் வச்சு பார்க்கலாம் வரீங்களா? 100 சம்பவத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் சொல்கிற சம்பவம் மாதிரி 100 காமிக்கிறேன். ஸ்டாலின் ஆட்சியில் எதுவுமே நடக்கலை, எல்லாம் சுத்தமாக இருக்குன்னு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க நான் விரும்பலை. எல்லாமே நடந்துன்னு தான் இருக்குது. அதே மாதிரியான விஷயங்கள் நடந்துன்னு தான் இருக்குது. அது சரி, ஸ்டாலின் ஆட்சியிலேயே 13 பேரை சுட்டுக்கொண்டாங்க போலீஸை. எடப்பாடி ஆட்சியில் தானே சுட்டுக்கொண்டாங்க போலீஸை. ஜெயலலிதா ஆட்சியில் 10 பேர் என்கவுண்டர் போட்டிருக்காங்க சார். வெங்கடேச பண்ணியார் உட்பட 10 பேர் போய் செத்து போயிருக்கான் என்கவுண்டரில். அது வந்து இந்தியா முழுக்க நடக்கிற கற்பழிப்பு சம்பவத்துக்கு மோடி பொறுப்பு. மாநில அரசு இதுக்கு மட்டும் மாநில அது இல்ல, இதுக்கு மட்டும் மாநில, மற்றதுக்கெல்லாம் மோடி. இந்தியாவில் அதிகமாக ஆணவ படுகொலை இங்கதான் சார் நடக்குது. சாதி வெறியர்கள் தான் காரணம். சாதி வெறியர்கள் தான் காரணம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் சந்திப்பார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று நவம்பர் 2ஆம் தேதி நடு இரவில் உலக பெண்கள் கிரிக்கெட் கோப்பை இந்தியா பெற்றிருக்கு, சிங்கப்பெண்கள். அதே சமயத்தில் தமிழகத்தில் கோவையில் ஒரு கல்லூரி மாணவியை 3 கழவர்கள் கற்பழித்திருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அது இந்தியா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி குற்றங்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு வந்து சமுதாயம் காரணமாக, இல்லை அரசாங்கம் காரணமாக, இல்லை சம்மந்தப்பட்டவங்க காரணமாக, நீங்கள் சொல்கிற அந்த இன்சிடெண்ட் வந்து ஒரு இரவில் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம். ஒரு காதலனோட அந்த காதலி ராத்திரி 11 மணிக்கு பேசிகிட்டு இருக்கா. 3 கயவர்கள் வந்து அந்த காதலியை தலையில் போயிட்டு கற்பழிச்சிருக்காங்க. ஆமாம், காதலனை அடிச்சு. சில வலதுசாரிகள் கேட்குற மாதிரி அந்த பொண்ணு என் 11 மணிக்கு அங்கே போச்சுன்னு நான் கேட்க விரும்பலை. அந்த 11 மணிக்கு போனாலும் பாதுகாப்பாக இருக்கணுன்றதான் பாயிண்ட். இல்லை இல்லை, வலதுசாரிகள் மட்டும்தான் கேட்பாங்களா? வேற யாரும் கேட்டது? அவங்க தான் கேட்குறாங்க. இல்லை சார், மேற்கு வங்கத்தில் சமீபத்தில் மருத்துவ கல்லூரி மாணவி கற்பழிக்கப்பட்டார். அதற்கு அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி ஏன் நடுராத்திரியில் அந்த பொண்ணு வெளியே போகணும் அப்படின்னு கேட்டுருக்க. அதே மாதிரி அவங்க வலதுசாரி இல்லையே, இந்திய கூட்டணி சேர்ந்தவங்க. வலதுசாரி இல்லாட்டி கூட பொதுவாக நீங்க வலதுசாரின்னு எனக்கு சொல்றீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க வலதுசாரி இல்லாட்டி கூட பொதுவாக இந்த மாதிரி கேள்விகளை வந்து உத்தரப்பிரதேசில் அத்ராஸில் நடக்கும்போது கேட்டாங்க. பல இடங்களில் அது மாதிரிலாம் கேட்குறாங்க வலதுசாரிகள். நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து மம்தா பானர்ஜி கேட்டிருந்தால் அதுவும் தப்பு தான். ஆக்சுவலாக அவங்க கவர்மெண்ட்டில் அவங்க பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னு அர்த்தம். பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து நடக்கக்கூடாது. சொசைட்டியில் வந்து நடக்குதுன்னா அப்படின்னா வந்து மக்களுக்கு வந்து ஒரு பயம் இல்லாத போயிடுச்சு. ஆக்சுவலாக ரவுடிகள் பெருகிட்டாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. தமிழகத்தில் ரவுடிகள் பெருகி விட்டார்கள், போதை கலாச்சாரம், அதனால் இப்படி போதை அப்படிலாம் நான் சொல்ல வரல. இந்த மாதிரியான ஒரு சொசைட்டி ஓவராலாக கெட்டு போய் கிடக்கு. அதில் ஒரு பகுதியாக தான் இதெல்லாம் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இது ஸ்டாலின் அரசுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை. இந்த மாதிரி குற்றங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 சம்பவம் உத்தரப்பிரதேஷ் நடக்குது, 10 சம்பவம் குஜராத்தில் நடக்குது, 10 சம்பவம் நடக்குது. நடந்த பிறகு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் முக்கியம். ஆக்சுவலாக சார், நீங்கள் தமிழகத்தோடு ஏன் சார் வட இந்திய மாநிலங்கள் நீங்கள் மோடியோட கம்பேர் பண்ணுறீங்களா? அது தவறு சார். இங்க நடக்கிறது எங்க நடந்தாலும் தப்பு. முன்னேறிய மாநிலம் சார். எங்க நடந்தாலும் அறிவியலும் பொருளாதார எங்க நடந்தாலும் சிவகங்கையில வந்து காவல் மரணம் நடந்தது, அதுக்கும் கவர்மெண்ட் பொறுப்பு தான். போலீஸ் தப்பு பண்ணாலும் கவர்மெண்ட் பொறுப்பு தான். கரூரில் வந்து 41 பேர் இறந்து போனாங்க, அது விஜயோட தப்பு இருந்தாலும் கவர்மெண்ட்டும் ஒரு பொறுப்பு இருக்குது. அதில் எல்லாத்துலேயும் கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு இருக்குது. அதாவது கவர்மெண்ட் இப்போ இது ஏன் இவ்வளோ நீங்கள் பேசுகிறீங்க? நேற்று நீங்கள் சொல்கிற இதே டயத்தில் நேற்று என்ன இருக்குது, இதே கொளத்தூர் தொகுதியில் என்ன இருக்குது, ஒரு அமாவாசைன்னு ஒரு ரவுடியை 4-5 நாளைக்கு முன்னாடி வெளில வந்திருக்கான். அவன் தண்ணியை போட்டு போகிறவரெல்லாம் ரோட்டில் போகிறவரெல்லாம் குத்திருக்கான் சார். அப்போ அவனுக்கு என்ன பயம் இருக்குது? அவனுக்கு ரவுடித்தனம் அதிகமாக இருக்குல்ல. அப்படின்னா ஸ்டாலின் ஆட்சி சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு இல்ல சீரைந்து விட்டு, அது உங்களுடைய பார்வை. நான் சொல்றது என்ன, பொதுவாக அது நீங்க சொல்றது சட்டம் ஒழுங்கு அது நீங்க சொல்லுங்க சார், நான் வேணாம் சொல்ல.
இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குதுன்றத பாயிண்ட். அது இந்த சம்பவங்கள் இந்தியா முழுக்க நடந்துட்டு தான் இருக்குது. கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்கிறான்றதான் பாயிண்டிங். ஆக்சுவலாக நீங்கள் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, போலீஸ் சரியில்லை, எல்லாமே நீங்கள் எதுவெல்லாம் எதிர்கட்சிகள் சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது. அது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எலெக்ஷனில் தீர்மானிப்பாங்க. சார் இது மாத்திரமா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி வெளியிலிருந்து நைட்டு 7 மணிக்கு கற்பழிச்சாங்க சார். ஆனால் கமிஷனர் சொன்னார் இந்த கற்பழிப்பில் ஒருவன் மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிட்டாரு. அதே மாதிரி எஸ்ஐ அவரும் ஒருவர் தான் இந்த கற்பழிப்பில் ஈடுபட்ட. யார் அந்த சார்? மறைச்சிட்டாங்களே சார். இல்லைங்க, ஹைகோர்ட் வரையும் விசாரணை போச்சு. ஹைகோர்ட் 3 லேடி ஆஃபீஸரை எஸ்ஐடியில் போட்டாங்க. எஸ்ஐடியில் அவங்க விசாரணை பண்ணி கோர்ட்டில் போய் ட்ரையல் கோர்ட்டில் அவனுக்கு தண்டனையே கொடுத்துட்டாங்க சார். அதுக்கப்புறம் நீங்கள் இதை பற்றி பேசுனீங்க. அந்த ஐபிஎஸ் அது யாராவது அந்த தீர்ப்பில் வந்து யாருக்காவது அதிருப்தி இருந்தால் அவங்க ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டியதுதான், வேற என்ன செய்ய. அந்த கோர்ட் ஒத்துட்டாங்கல்ல, கோர்ட் எஸ்ஐடியில் அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் யார்? தமிழகத்தை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் சார். ஹைகோர்ட் அப்படி இருக்கு. கமிஷனர் ஹைகோர்ட் போட்டது நான் சொல்றது அதுதான் சொல்லுவாங்க. ஹைகோர்ட் கமிஷனர் மீ எதுவுமே சொல்ல மாட்டாங்களே, மூடி மறைச்சிட்டாங்களே. ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணுது சார். ஹைகோர்ட் போட்ட எஸ்ஐடி இவங்க கொடுக்கிற டாக்குமெண்ட் தான் சார் வச்சு எடுக்க முடியும். ட்ரையல் கோர்ட்ல விசாரணை பண்றாங்க சார். ட்ரையல் கோர்ட் விசாரணை பண்ணுது சார். யாருமே இல்ல, இவங்க எதுவுமே இல்ல. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல விசாரணை நடக்குது சார். விசாரணை நடந்து தீர்மானிக்கிறாங்க சார். அப்படிங்களா சார்? அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கு என்ன சார் ஆச்சு சார்? எந்த வழக்காலும் சரி சார். இல்ல அதாவது புகார் சொன்ன அந்த மாணவியின் தந்தை அம்மாவே போட்டு அடிச்சாங்க சார் இன்ஸ்பெக்டர். சார் இந்த கொடுமை எங்க சார் நடக்கும் சார்? இந்த கொடுமை நான் தான் சொல்றேன். குற்றவாளி தமிழ்நாட்டுல இந்த மாதிரி குற்றங்கள்லாம் 2016, 21 நான் உங்க 100 சம்பவம் எடுத்து காமிக்கிட்டா வரீங்களா? பேப்பர் வச்சு பார்க்கலாம் வரீங்களா? பேப்பர் வச்சு பார்க்கலாம் வரீங்களா? 100 சம்பவத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் சொல்கிற சம்பவம் மாதிரி 100 காமிக்கிறேன். சரிங்களா? காமிக்கிட்டா ஒரு டைம் ஒதுக்குங்க. 2017 21 வரையும் பேப்பர் எடுத்து வச்சுக்கலாம், தினசரி பார்க்கலாம். நீங்கள் சொல்கிற சம்பவங்கள் 100 சம்பவங்கள் நான் காமிப்பேன். ரவுடித்தனமான சம்பவங்கள். தாசில்தாரை கொலை பண்ணியிருக்காங்க சார் மணல் எடுத்துன்னு போகிற கேஸில். இங்கே மாத்திரம் இல்லை சார், இந்த ஆட்சியில் அந்த ஆட்சியில் நடந்திருக்கு. எல்லா ஆட்சியிலையும் நடக்குதுன்ற பாயிண்ட். எல்லா ஆட்சியிலையும் சமூகம் கெட்டு போய் கிடக்கு சார். சமூகம் புறையோடு போய் கிடக்கு. குற்ற செயல்கள் அதிகமாகிட்டு அதனால ஸ்டாலின் ஆட்சிக்கு எந்த வித இதுவும் அது எதிர்கட்சிகள் சொல்ல வேண்டிய வேலை. அது எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணலாம். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சார். அது எதிர்கட்சிகள் இது பிரச்சாரம் பண்ணணும். மக்கள் எந்த அளவுக்கு அதை கேட்குறாங்க? உண்மையிலேயே ஸ்டாலின் ஆட்சியில் பாதுகாப்பு இருக்கா இல்லையா? ஒரு தனி நபருக்கு எந்த விதமான குற்ற செயலையும் ஈடுபடாத ஒரு நார்மல் சிட்டிசனுக்கு எந்த அளவு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு மக்கள் எப்படி தீர்மானிக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து குற்றமே நடக்கலை, ரொம்ப சுத்தமாக இருக்குது, அதெல்லாம் எனக்கு குற்றம் நடந்துன்னு தான் இருக்குது. கவர்மெண்ட் வந்து போலீஸை வச்சு கண்டுபிடிச்சின்னு தான் இருக்கான். குற்றம் நடந்துன்னு தான் இருக்குது. ஒரு சொசைட்டியில் இதெல்லாம் வந்து நடந்துன்னு தான் இருக்கும், தவிர்க்க முடியாது. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறது தான் பாயிண்ட் இருக்குது. கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி தரணும் சார். நீங்கள் என்ன சொன்னீங்க? 17 to 21 எவ்வளவு நடந்திருக்கு இந்த கற்பழிப்பு, நான் செய்தித்தாளை வைத்து காட்டுறேன். இதே இந்திய குற்றவியல் காப்பகம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? 2021 2024 டிசம்பர் வரைக்கும் 23% கற்பழிப்பு வழக்குகள் அதிகரித்திருக்கின்றன. ஏறக்குறைய 22,000 கற்பழிப்பு வழக்குகள் புகாராக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன சொல்றீங்க? 23% நீங்க சொல்ற இந்திய குற்றவியல் ஆவண காப்பகம். நீங்க சொல்ற இந்த 22,000 தமிழ்நாட்டிலேயே எனக்கு தெரியல. எனக்கு ஒரு இந்தியா முழுக்க இருக்கான்னு தெரியல. இல்ல தமிழகத்தில் இந்த புள்ளி ஒருத்தர் எனக்கு சந்தேகம் இருக்கு. நீங்க சொல்றதை வெரிஃபை பண்ணணும். பட் ஆனா நான் சொல்றது என்னன்னா, இந்த சம்பவங்கள்லாம் நடந்துன்னு தான் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. எல்லா ஆட்சியிலையும் நடந்துன்னு தான் இருக்கு. ஸ்டாலின் ஆட்சியில் நடக்க தான் செய்யுது. ஸ்டாலின் ஆட்சியில் எதுவுமே நடக்கலை, எல்லாம் சுத்தமாக இருக்குன்னு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க நான் விரும்பலை. எல்லாமே நடந்துன்னு தான் இருக்குது. அதே மாதிரியான விஷயங்கள் நடந்துன்னு தான் இருக்குது. ஆனால் அதிமுக ஆட்சியை விட எப்பொழுதும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மோசமானது. அதை ஒத்துக்கிறீங்களா? அது பொதுமக்களுடைய எண்ணம், பொது எண்ணமாக இருக்குது. அப்படி தான் இது நடந்துட்டு. இது உண்மையிலே அதிமுக விட ஸ்டாலின் ஆட்சி சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கா? அது சரி, ஸ்டாலின் ஆட்சியிலேயே 13 பேரை சுட்டு கொண்டாங்க போலீஸை. எடப்பாடி ஆட்சியில் தானே சுட்டு கொண்டாங்க போலீஸை. 41 பேர் செத்தாங்களே சார். அது ஸ்டாம்பீடு செத்தாங்க. போலீஸ் சுட்டு கொள்றது எப்படி விட்ட விஷயம்? 6 பேர் பரமக்குடியில் செத்தாங்க. எப்படி செத்தான்?
போலீஸ் சுட்டுக்கொண்டு தானே சார் நான் 2013 சார் கள்ளக்குறிச்சி கள்ளசாராயத்தை 67 பேர் சார். அதெல்லாம் வந்து போலீஸ் இல்ல சார், சட்டம் ஒழுங்குன்ற போது போலீஸ் சம்பந்தப்பட்டது. அது போலீஸும் சம்பந்தப்பட்டது தானே, அதுவும் போலீஸ். நீங்க சொல்றீங்கல்ல ஏதோ எதுவுமே நடக்கலன்னு சொல்றீங்கல்ல. இந்திய எதிர்ப்பு போருக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல போலீஸ் துப்பாக்கி சூட்டுல செத்தது எடப்பாடி ஆட்சியில் தான் அதிகம், ஐடிஎம்கே ஆட்சியில் தான் அதிகம். என்ன சார்? இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அப்புறம் துப்பாக்கி சூட்டுல செத்தது அதிமுக ஆட்சியில் தான் அதிகம், துப்பாக்கி சூட்டில். ஆனா இங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கியமான சாட்சிகள் எல்லாம் என்கவுண்டர் போட்டு தள்ளிட்டாங்களே சார். என்கவுண்டர் என்னைக்கா போட்டாங்க? ஜெயலலிதா ஆட்சியில் 10 பேர் என்கவுண்டர் போட்டிருக்காங்க சார். இப்போ வெங்கடேச பண்ணையார் உட்பட 10 பேர் போய் செத்து போயிருக்கான் என்கவுண்டர்ல. அது வந்து நீங்க சொல்றது ரவுடிகள். ஆனா இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் முக்கியமான சாட்சிகள் கைது செய்து போலீஸ் விசாரணைக்கு அழைத்து சொல்லும்போது சுட்டு கொண்டு இருக்காங்க. எப்படி சார் போலீஸ்காரங்க துப்பாக்கி இருந்தது? இந்த விசாரணை வந்து இப்ப சிபிஐ பண்ணணுமா பிரச்சனை ஓடிட்டு இருக்கு சார். சிபிஐ விசாரணைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டும் ஒத்துட்டாங்க. இவங்க வந்து தமிழ்நாடு அரசு மறுபடியும் ரிவிஷனுக்கு போயிருக்காங்க. அது ஆம்ஸ்ட்ராங் மனைவி வந்து சுப்ரீம் கோர்ட் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு பண்ணுதோ சிபிஐ என்ன கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். இந்த விஷயம்லாம் சிபிஐ முன்னாடி வரும் சார். இதே ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் A1 குற்றவாளி நாகேந்திரன் சிறைச்சாலையில் உடல்நிலை பாதித்து இறந்து போனதுக்கு சந்தேகம் சொல்கிறாங்களே சார், சந்தேகமாக இருக்குது சொல்கிறாங்களே சார். சந்தேக மரணங்கள் எல்லா காலத்திலும் நடந்தாலும் சார், பல பேர் சந்தேகத்தை சேர்த்து அவர் உடல் ஆரோக்கியத்தை இருந்ததுன்ட்டு குடும்பம் சொல்லுது சார். சார் குடும்பம் இப்போ கேஸ் போடணும், என்ன பண்ணுறது? கேஸ் போட்டால் உண்மை தெரிய வரும் சார். அதே குடும்பம் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாகேந்திரன் போஸ்ட்மார்ட்டம் திருப்பி நடத்தணும்னு கேட்டாங்க. ஆனால் நடத்தலையே சார். நடத்தலைன்னா கோர்ட்டு தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. கோர்ட்டு அந்த குடும்பத்துக்கு கோர்ட்டு தான் ஒரே வழி. போலீஸ் செயலியோ இல்லை கவர்மெண்ட் செயலியோ நம்ம கோர்ட்டை நாடி தான் நம்ம தீர்வு காணணும் சார். அதே நாகேந்திரன் உடலை அவர் குடும்பத்திடம் கொடுத்து எரிக்கி வச்சுட்டாங்க சார். கட்டாயப்படுத்தி எரிக்கி வச்சுட்டாங்க சார். கட்டாயப்படுத்தினாங்களா? அப்பனா சாட்சியை அழிச்சு இருக்காங்க வழக்கில். இல்ல சார், குற்றவாளி தானே. கட்டாயப்படுத்திலாம் வந்து நீங்க சொல்றீங்க, அதுக்கு நான் உடன்பாடு இல்லை. பட் அந்த குடும்பம் தான் லீகலா ஆக்ஷன் எடுத்துருக்கணும். ஆக்சுவலா நீ கட்டாயப்படுத்தி அப்படின்னா அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கு என்ன சார்? புகார் கொடுத்தவுடைய பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை அம்மாவும் போட்டு அடிச்சாங்களே ஒரு இன்ஸ்பெக்டர், அது என்ன சார்? சென்னை உயர் நீதிமன்ற சூமோட்டா கேஸை எடுத்து சார். போலீஸோட எக்ஸஸ் நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது சார். அதெல்லாம் வந்து நீங்க வந்து ஸ்டாலின் மேல குற்றச்சாட்டு சொல்லணும்னா நீங்க அதை சொல்லிக்கோங்க, அது வேற விஷயம். போலீஸ் எக்ஸஸ் நடக்குது, நடந்த பிறகு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா பாயிண்ட் ஆக்சுவலா. அப்பனா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு காட்டாட்சி நடக்குதா? அது உங்க கருத்து, என் கருத்து இல்லை சார். இவ்வளவு நடக்குது, அது நீங்க சொல்றது, நான் சொல்ல முடியாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு, பல போலீஸோட எக்ஸஸ் நடக்குது, நீங்க சொல்ற மாதிரி கற்பழிப்பு நடக்குது. இதெல்லாம் வந்து நடந்த பிறகு கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்குன்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர போலீஸ் எப்படி நடந்துக்கிறான். இப்போ காவல் மரணத்துக்கு என்ன போலீஸ்காரர் செஞ்சதுக்கு ஸ்டாலின் பொறுப்பு, நீங்க 41 பேர் மரணத்துக்கு விஜய் பொறுப்பு இல்லையா? 41 பேர் மரணத்துக்கு விஜய் பொறுப்பு இல்லையா? 41 பேர் மரணத்துக்கு விஜய் பொறுப்பு கிடையாது. பொறுப்பு இருக்கு சார், பின்ன ஆனா அதிகமான பொறுப்பு அவருக்கு தான் இருக்கு. ஸ்டாலின் கையில் உள்ள காவல்துறைக்கு தானே இருக்கு, விஜய்க்கு தான் இருக்கு. அவருடைய 4 பிரச்சாரத்துல கூட்டம் போயிட்டு இருக்க, அவ்வளவு சின்ன இடத்துல எவ்வளவு கூட்டம் வரும் தெரியாம அந்த இடத்துல நடத்தி இருக்காங்க சார். 50 மீட்டர் பஸ்ல போகாதீங்கன்னா போறாரு சார், அந்த கூட்டத்தை பொழந்து. ஏன் சார் போறாரு? 50 மீட்டர் போகாதீங்க, க்ரௌடு திக்கா இருக்கு, அங்க போனீங்கன்னா ஸ்டாம்பீடு வரும்னு சொல்றாங்க. அப்படியே மீறி அந்த இடத்துல பஸ்ஸை போய் நிறுத்துவேன்னு நீங்க போனீங்கன்னா சார், பொதுமக்கள் உயிரை காப்பாற்ற வேண்டியது காவல்துறை பொறுப்பு. காவல்துறை சொல்லி கேட்கல, நீ நிறுத்தினா நிறுத்திய போவாதே, மரணம் ஏற்படும் தடுத்து அந்த அதிகார கூட்டத்தில் போலீஸ் இருக்கு, ஸ்டாலின் போலீஸ் இருக்கு சார். ஏன் சார் அது விட்டு வேடிக்கை பார்த்தாங்க? அப்படி பண்ணினா தாவேகா கூட்டத்துல போலீஸ் தடை போடுது சார். இருக்கட்டும் சார், மக்கள் உயிர் முக்கியம் சார். நீங்க இப்ப சொல்றீங்க, அப்ப தடை பண்ணா போலீஸ் வந்து இடைஞ்சல் பண்ணுது கூட்டத்தைன்னு சொல்வீங்க சார். அவ்வளவு கோழி கழுத்து மாதிரி பகுதியில் எப்படி சார் அந்த பிரச்சார கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க காவல்துறை? ஒரு கூட்டம் நடந்திருக்கு சார் அதுக்கு முன்னாடி. ஆமா, இது எடப்பாடியுடைய பிரச்சாரம் அங்க நடந்திருக்கு சார். ஆனா விஜய்க்கு வந்த மாதிரி அவ்வளவு பேர் கூட்டம் எடப்பாடிக்கு வராது. விஜய் சரியான நேரத்துக்கு வந்தாரு, அவ்வளவு கூட்டம் இருந்திருக்காது. அவர் 7 மணி நேரம் டிலே பண்ணி வந்தாரு, கூட்டம் அக்யூமுலேட் ஆயிடுச்சு. அவ்வளவு இல்ல, அவங்க போலீஸிடம்
வாங்கின பர்மிஷன் 3 to 10 சார். ஆனா முதல்ல வந்து வாட்ஸ்அப்ல 12 மணிக்கே வந்துருவாருன்னு தகவல் கொடுத்தாரு ஆனந்த். அவங்க கொடுத்துட்டு இது போன சார். நீங்க ஆனந்த் கொடுத்துட்டு எல்லாரும் 12 மணிக்கு வந்துட்டாங்க. சாப்பாடு தண்ணி இல்லாம பாவம் உட்கார வச்சுட்டாங்க அவங்கள. சாப்பாடு வெளியே போக முடியல, உள்ளே இருக்க முடியல. என்ன பண்ணுவாங்க பாவம் அவங்க? மரத்து மேலே ஏறினாங்க, ஜென்ரேட்டர் மேலே கீழே விழுந்தாங்க, ஜென்ரேட்டர் நிறுத்தினாங்க. எல்லாமே என்ன பண்ணுறது? அதாவது அந்த கூட்டத்தை நீங்கள் சேர்த்துருக்கூடாது. முதலே வந்திருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் அங்கே வரும்பொழுதே நீங்கள் மேலேருந்தே கை காமிச்சிருந்தீங்கன்னா பாதி கூட்டம் உங்களை பார்த்துட்டு போயிருக்கோம். நீங்கள் அப்படியே உள்ளே அடைச்சி வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணி போட்டு கடைசியில் பஸ் அங்கே கொண்டு போவீங்கன்னா அங்கே கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு அங்கேருந்து மேலே பார்த்தா மயக்கம் போட்டு எல்லாம் விழுந்துருக்காங்க கீழே. உங்களுடைய தப்பு. நீங்கள் எப்படி தெரியுமா சொல்கிறது? அருணா ஜெகதீசன், நீதிபதி அருணா ஜெகதீசன் இப்படி கையேட்டு காட்டி தடுத்து இருக்கலாம் சொல்ற அதே மாதிரி இருக்குது சார். அந்த ஒரு ஜியோ போடாம எது 1 மணி நேரத்துல 5 நிமிஷத்துல ஒரு குழு அமைக்கிறார். அது எப்படி சார்? கவர்மெண்டோட வேகம் அப்படி இருக்கு. வேகமா ஒரு ஜியோ போடலாம் எப்படி சார் நடக்காது சார்? அவ்வளவு வேகத்தை அவங்க செயல்பட்டாங்க சார். அந்த வேகம் ஏன் சார்? கள்ளக்குறிச்சி கள்ளசாராய இறப்பு 67 இறந்து போன அங்க ஏன் சார் போல? எதுக்காக போகணும்? இந்த முதல்வர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துருக்கான், ஏன் சார் போகணும் சார்? உங்களுடைய ஆட்சி எதுக்காக போனோம்? கள்ளச்சாராய மது ஒழிப்பு இது இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. அப்பனா கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு எல்லாம் முதலமைச்சர் எல்லாம் போக மாட்டாரு சார். எதுக்கு சார் 10 லட்சம் கொடுத்தாரு? அது ஏதோ பாதிக்கப்பட்டு சார் 10 லட்சம் அவன் குடிச்சவன் செத்து போயிட்டான், பாவம் குடும்பம் என்ன பண்ணும் பாவம் சார். இந்த 67 பேர் செத்து போனதுக்கு அன்றைய மாவட்ட கலெக்டரும் டிஎஸ்பி தானே சார் காரணம். ஏற்கனவே செத்து போனவங்க இல்ல, அவங்க வயது முதிர்ந்ததால் இறந்து போனாங்க, கள்ள சாராயம் இல்லைன்ற அந்த இறப்புக்கு வந்தவங்க அதே சாராயத்தை குடிச்சு செத்து போனாங்க சார். அப்போனா ஏன் அந்த மாவட்ட கலெக்டர் மேலையும் டிஎஸ்பி மேல ஏன் ஆக்ஷன் எடுக்கல? எடுப்பாங்க சார், விசாரணை நடந்துட்டு இருக்குல்ல, ஆக்ஷன் எடுப்பாங்க. போலீஸ் கோர்ட்டு கன்விக்ட் பண்ணா ஆக்ஷன் தான். அது கோர்ட்டு விசாரணையில போயிட்டு இருக்குல்ல, கோர்ட் விசாரணை இமிடியேட்டா இது சார். கோர்ட்ல விசாரணை போனீங்களா சார்? அவங்க சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது சார். அது ஏன் சார்? அது டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன்ல எடுப்பாங்க சார். நான் சொல்றது கோர்ட் இண்டிக்ட் பண்ணாதான் எடுப்பாங்க. கோர்ட் வந்து ஒரு முடிவுக்கு வரணும் இல்ல, எந்த அடிப்படையில் எடுப்பாங்க? கோர்ட் ஒரு முடிவுக்கு வரணும் இல்ல சார். கோர்ட் அதுக்கு முன்னே இவங்க நடவடிக்கை எடுக்க அதிகாரம் ஸ்டாலின் முதல்வரிடம் இருக்கு. இப்போ கரூர்ல கூட சூப்பர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? என்ன சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கலெக்டர் பள்ளியே யாராவது ஒரு இண்டிக் ஒரு ஏஜென்சி இப்போ ஒரு சிபிஐ போட்டிருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு இவர் தான் காரணம் இல்லை கோர்ட் இந்த இவர் தான் காரணம்னு சொன்னால் அப்போ தான் ஆக்ஷன் எடுப்பாங்க ஆக்சுவலாக சார். அந்த கரூர் ஸ்டாம்பீடுக்கு அதுக்கு முன்னாயே தமிழக அரசாங்கம் இதுதான் காரணம், இவங்க தான் காரணம்ன்ட்டு சொல்லிட்டாங்க சார். அப்படி இருக்கிறப்ப அந்த வழக்கு எந்த திசை நோக்கி போகும் சார்? அதனால தானே உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணை கொடுத்துருக்கு. விசாரிக்கட்டும் நான் நல்லது. விஜயை கூப்பிட்டு விசாரிக்கணும். விஜயை மட்டும் கூப்பிடாத இருந்தாங்க அது விசாரணையே கிடையாது. விஜயை கூப்பிட்டு விசாரிக்கலன்னா அது விசாரணையே கிடையாது சார். இவ்வளவு நடக்குது. அதாவது நீங்க கொடுக்குற எவிடன்ஸ் வச்சுதான் இந்திய குற்றவியல் ஆவண காப்பகம் சொல்லும். அவங்க வந்து அப்பனா உங்களுடைய ஆட்சி சட்டம் ஒழுங்கு சரியில்லை சார். சரியில்லைன்றது எதிர்கட்சிகள் சொல்றது சார், அதை நீங்களும் சொல்றீங்க. ரைட், இவ்வளவு நீங்க சொல்லுங்க சார், மக்கள் எப்படி கேட்கறாங்கன்னு பார்க்கலாம். என்னோட பாயிண்ட் என்னன்னா, இந்த சம்பவங்கள் எல்லா இடத்துலயும் நடந்துதான் இருக்கு. அரசாங்கம் நடந்த பிறகு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க நம்ம பார்க்கணும். சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, அதை நடக்காமல் இதேதான் சார் எல்லா மாநிலத்திலும் போய் பாருங்க. இதேதான் நடந்துட்டு இருக்கு எல்லா மாநிலத்திலும் போய் பாருங்க. இல்லை தமிழகம் சொல்றது என்னன்னா, சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலையா அதை சொல்லுங்க. நீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்க. சம்பவம் நடக்காது தடுக்க முடியாது சார். சம்பவமே நடக்காது தடுக்க முடியாது. சம்பவங்கள் நடந்துதான் இருக்கும். நாளைக்கு எடப்பாடி ஆட்சிக்கு வந்தாலும் நடக்கும். முந்தி எடப்பாடி ஆட்சி செஞ்ச போது நடந்தது. அது அங்கொன்று இங்கொன்று இப்பதான் அங்கொன்று இங்க கோயம்புத்தூர்ல ஒண்ணு இதுல ஒண்ணு அப்படி நடக்கதான் செய்யும். நான் நடக்காதுன்னு சொல்ல வரல, எல்லா ஆட்சியிலும் நடக்கும். மோடி அப்ப இந்தியா முழுக்க நடக்கிறதுக்கு மோடி பொறுப்பெடுத்துப்பாரா? என்ன சார்? இந்தியா முழுக்க நடக்கிற கற்பழிப்பு சம்பவத்துக்கு மோடி பொறுப்பெடுத்துப்பாரா? மாநில அரசு இதுக்கு மட்டும் மாநில அது இல்ல, இதுக்கு மட்டும் மாநிலம், மத்ததுக்கெல்லாம் மோடி லிஸ்ட் இருக்கு சார். கன்கரன்ஸ் லிஸ்ட் மத்திய அரசுக்கு மாநில அரசுங்க சட்டம் ஒழுங்கு வருது. அப்படி இருக்கிறப்ப மோடி மேல எப்படி சார் பழி போட முடியும்? ஏன் சார் அப்போ பல விஷயங்கள் ஏன் உள்ள தலையிடுறீங்க? மாநிலத்துக்கும் சில அதிகாரங்கள் இருக்கு இல்லையா? அப்போ மசோதா பாஸ் பண்ண நிறுத்தி வச்சிருக்கீங்க. எது எங்க சட்டத்துக்கு ஏன் கவர்னர் சட்டத்தை மசோதா நிறுத்தி வைக்கிறாரு? அது அதிகார பகிர்வுல
மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்ட சட்டத்தை ஏன் நிறுத்தி வைக்கிறார் கவர்னர்? சார் அது சட்டத்துக்கு முரணாக இருக்கலாம். நீங்க சொல்றீங்க அப்படி அவருடைய தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்துக்கு இருக்கிற அதிகாரத்துக்குள்ள போடப்பட்ட மசோதாவே நிறுத்துறாரு. அவருக்கு ஒரு லீகல் அட்வைஸ் இருக்காங்க. அவர் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னிச்சையா இல்ல, அவர் கவர்மெண்ட் அசம்பிளி என்ன சொல்லுதோ அந்த ரெசல்யூஷன் படி நடக்கணும், இல்ல அமைச்சரவை என்ன சொல்லுதோ அது மாதிரி நடக்கணும். அதுதான் அவருடைய வேலை. சார் இது வரைக்கும் ஆணவ படுகொலை அதிகமாக நடப்பது வட இந்தியாவில் தான். ஆனா இப்ப தமிழகத்தில் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சு சார். இந்தியாவில் அதிகமாக ஆணவ படுகொலை இங்கதான் சார் நடக்குது. சாதி வெறியர்கள் தான் காரணம். சாதி வெறியர்கள் தான் காரணம். அதுக்கும் சாதி வெறியர்கள் தான் காரணம். இல்ல எந்த வீட்டுல இழவு விழுந்தாலும் ஸ்டாலின் தான் காரணம் உங்களுக்கு சார். இழவுகள் அப்படி சார், அது இயற்கை மரணம் சார். சாதி வெறியர்கள் தான் காரணம் சார். கௌரவ கொலைகளுக்கு சாதி வெறியர்கள் காரணம். அதை தடுக்க முடியாத ஸ்டாலின் ஏன் கை கட்டி வெடிக்க இவ்வளவு அதிகமாக ஆணவ கொலை இங்கதான் நடக்குது. ஒரு கிராமத்துல வந்து ஒரு கௌரவ கொலை நடக்குதுன்னா ஸ்டாலின் இப்ப தடுப்பாரா? லோக்கல் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா அவரோட அவங்க ட்ரை பண்ணுவாங்க. லோக்கல் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா ட்ரை பண்ணுவாங்க. அங்க தனிப்பட்ட ஒரு கிராமத்திலயோ ஒரு இதுலயோ நடக்கும் போது எப்படி நடக்க முடியும்? சரி, சங்கர் கௌசல்யா கொலை எப்படி நடந்தது எடப்பாடி ஆட்சியில? இளவரசன் திவ்யா கொலை எப்படி நடந்தது ஸ்டாலின் ஆட்சியில? சொல்லுங்க. ஏடிஎம்கே ஆட்சியில எல்லாம் கௌரவ கொலை தானே? ஆமா சார். ஆனா அப்ப ஏடிஎம்கே ஆட்சி இவ்வளவு கொலை நடக்கல சார். இதெல்லாம் நான் இவ்வளவு நடக்கல. இவ்வளவு நான் பேர் சொல்றேன். கோகுல்ராஜ் எப்ப நடந்தது சொல்லுங்க சார். கோகுல்ராஜ் கேஸ் எப்ப? அதுவும் அதிமுக நடந்தது. இதனால வந்து அடுத்த சம்பவம் நடந்த பிறகு நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு தான் பாயிண்ட். இப்போ கௌரவ கொலைகள் தடுக்கிறதுக்கு என்ன வழிகள்னு ஒரு தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, பாஷா நீதிபதி தலைமையில. அது ஆணவ கொலைக்கு ஒரு சட்டம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இப்படிதான் சொன்னீங்க. இதே திமுகவுடைய 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஆணவ படுகொலை தடுக்க சட்டம் கொண்டு வருவேன் சொன்னாரு. அப்படி இருக்கு எதுக்கு சார் இப்ப கமிட்டி போட்டிருக்காங்க? ஓட் பேங்க் சட்டம் கொண்டதுக்காக இல்ல, மூடி மொழுவதுக்கோசரம் போறாரா? இவங்களும் பாதிக்க கூட அவங்களும் பாதிக்க கூட அவங்க ஓட்டு வாங்குறது இப்படி சட்டம் கொண்டதுக்காக தான் கமிட்டி போட்டிருக்காங்க. சட்டத்தை கொண்டு தான் கமிட்டி போட்டிருக்காங்க. சரி சார். அதே இதுக்கு கேட்கிறப்ப சட்டமன்றத்தில் ஏற்கனவே இந்திய தண்டனை சட்டத்தில் இருக்கின்ற சட்டங்களே போதும், ஆணவ படுகொலை சட்டம் தேவையில்லைன்னு சொன்ன அப்ப சொன்னாரு. ஆனா இப்ப வந்து எல்லா இந்த ஞானோதயம் வந்தது. எல்லா கட்சிகளும் கேக்குறாங்க சார். எல்லா கட்சிகளும் சட்டம் வேணும்னு கேக்குறாங்க. அதனால ஒரு கமிட்டி போட்டு ஆராய்ஞ்சு போட போறாங்க. இல்ல சட்டம் தானே கேட்டாங்க. சட்டம் தான் ஏற்றலாமே இல்ல. நீதிபதி சபையில நீதிபதி ஒரு டிராஃப்ட் கொடுப்பாரு சார். அந்த டிராஃப்ட் வச்சு போடுவாங்க அவங்க. அது நீங்க இந்த குழு அமைக்கிறது எதுக்கு சார்? குழு இல்ல சார், நீதிபதி தான் இருக்காரு. ஆமா சார், அந்த நீதிபதி குழு போட்டிருக்காங்கல்ல, அவர் வந்து ஒரு டிராஃப்ட் கொடுப்பாரு. அந்த ஆமா சார், அந்த பொதுவாக குழு எதுக்கு அமைக்கிறாங்க? அது ஆராயறதுக்கு தான். ஆராயறதுக்கு. அது அதாவது அப்ப இருக்கிற பிரச்சனை சமாளிக்கிறதுக்கு அப்படியே தள்ளிட்டு போலாம். அதாவது அந்த விஷயத்துல ஒரு அக்கறையை காமிக்கிறாங்க, அவ்வளவுதான். அது நடக்குமா நடக்காது தெரியும். அக்கறை காமிச்சாங்களா? இல்ல அந்த ஜாதி ஓட்டு நம்மளுக்கு வராது, இந்த ஜாதி ஓட்டு நம்மளுக்கு வராது, எதுக்குடா வம்புன்ட்டு அதே எதிர்கட்சி அப்படிதான் இருக்கு. ஆளுங்கட்சியான ஸ்டாலின் ஆட்சி அப்படிதான் இருக்கு சார். ஆணவ படுகொலை தடுக்க முடியல சார். முடியாது சார். ஜாதி வெறியர்கள் இருக்கிறதையும் தடுக்க முடியாது, கவலைப்படாதீங்க. ஜாதி வெறியர்கள் இருக்கிறதையும் தடுக்க முடியாது சார். இதே கொள்ளக்காரர்களா ஜெயலலிதா ஆட்சியில் எப்படி பயந்துட்டு இருந்தாங்க சார். இவ்வளவு கற்பழிப்பு பயங்கரமா ஏறி போயிட்டு வட இந்திய மாநிலங்கள் விட இங்க சமூகத்துல வந்து மக்கள் இவ்வளவு தூரம், அதாவது ஒரு என்ன சொல்றது, அந்த அவர் இந்த மாதிரியான ஒரு குரூர மனம் படைத்தவர்கள் அதிகமாயிட்டாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணு. அது எதுக்கு அப்படி மாறிச்சு? அது ஏன் மாறுதுன்னா சொசைட்டி மாறுது. ஏன் மாறுதுன்னா நீங்க அதுக்கு காரணம் இது போதையா இல்ல சினிமாவா இல்ல வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கு, ஆராயணும். அதுக்கு சொசைட்டியே ஏன் இப்படி மாறுது ஆக்சுவலா? சோ ஸ்டாலின் போலீஸ் சரியாக கையாள தெரியவில்லை. அது நீங்க சொல்ற கருத்து, என்னோட கருத்து இல்ல. அவங்க சரியா கையாள. பழனிசாமி சொல்றதை நீங்க சொல்றீங்க. பழனிசாமி சொல்லு. பொதுவா என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, ஒரு சம்பவம் நடக்கிறத தடுக்க முடியாது. பல இடங்கள்ல பல சம்பவங்கள் நடக்குது. போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, ஸ்டாலின் கவர்மெண்ட் சரியா ஆக்ஷன் எடுக்கலையோ அதை சொல்லுங்க நீங்க. அது தப்பு நம்ம சொல்லுவோம், நம்ம தப்பா ரைட்டான்னு சொல்லுவோம். அதை விட்டு இது நடக்குது திமுக ஆட்சினா அதிகமா நடக்குதுன்னா
இதுக்கெல்லாம் நம்ம வந்து உங்க கருத்தா எடுத்துக்கலாமே தவிர நான் வந்து கேள்வியா எடுத்துக்க முடியும். நான் இந்த இந்திய குற்றவியல் ஆவண காப்பகம் வெளியிட்ட அறிக்கை வச்சுதான் நான் சொல்றேன் இந்த சார். 22,000 அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் நம்பல சார். அது எனக்கு டவுட்டா இருக்கு எனக்கு. அதனால நான் அதுக்கு பதில் சொல்லல. 23% கற்பழிப்பு அதிகமாக இருக்கு. அவங்களுக்கு நீங்க கொடுத்த அறிக்கை தானே, நீங்க கொடுத்த புள்ளி விவரம், தமிழக அரசு கொடுத்த புள்ளி விவரம் இந்திய குற்றவியல் ஆவண காப்பகத்துக்கு இருக்கலாம் சார். நான் இல்லைன்னு சொல்ல வரல. நான் தான் சொல்றேனே, நீங்க பல சம்பவங்களை நீங்க ஒரு கடந்த ஒரு மாசம் பேப்பர் எடுங்க, இதோட அதிகமான சம்பவங்கள்லாம் பார்க்கலாம். நான் அதை சொல்ல வரல. பாயிண்ட் என்னன்னா, ஒரு சம்பவம் நடந்த பிறகு கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்தது, அதுல ஏதாவது தவறு இருந்தா சொல்லுங்கன்னு கேட்கிறேன். சரி, அதாவது மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி போல திரு ஸ்டாலின் அவர்களும் ஏன் இந்த பெண்கள் இரவில் வெளியே செல்கிறார்கள், அப்படி செல்லாம இருந்தா இது நடக்காதுன்னு அப்படி சொல்லுவாரு இல்ல, வேற வழி இல்லை. அப்படிலாம் சொன்னா அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. அப்படிலாம் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். அது சொல்ல முடியாது சார். அது மாதிரிலாம் கேட்க முடியாது. ஸோ எந்த நேரத்துக்கு போனாலும் பாதுகாப்பு இருக்கணும், பயம் இல்லாத இருக்கணும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். பட் நீங்க சொல்ற அந்த கோயம்புத்தூர் அந்த எந்த சூழல் அது நடந்தது நமக்கு தெரியாது. இருந்தாலுமே ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள் என்பது வந்து நிச்சயமா அது பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு விஷயத்தை தான் கொடுக்கறத நான் பார்க்குறேன். அதாவது இப்போத்தி மத்திய அரசு கொடுத்த அறிக்கை பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் ஆந்திரா, பெண்கள் வேலை செய்ய தகுந்த மாநிலம் ஆந்திரா. ஆனால் நம் முதல் இடத்துல இருந்து இன்னைக்கு 4வது இடத்துக்கு போயிட்டு சார். இதுக்கு என்ன சார் காரணம்? இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் வேலை செய்யறது தமிழ்நாட்டில் இருந்தா. ஆமாம் சார், ஆமாம் சார். 4வது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. பெண்கள் அதிகமான பெண்கள் இங்க வேலை செய்யறாங்க சார். இங்க வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுக்கறது தமிழ்நாடு தான். இதே மத்திய அரசு தான் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சார். சார் பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. இவ்வளவு பெண்கள் வேலைக்கு எப்படி போறாங்க? போய் தினசரி இன்னும் அடிஷனலா இங்க விட ஆந்திரால அதிகமா போறாங்கன்றாங்க. இல்ல இது பொறுத்து தமிழ்நாட்டில் தான். நீங்க எந்த புள்ளி வரணும் எடுத்துக்கோங்க, ஆந்திரா கிடையாது, தமிழ்நாட்டில் பெண்கள். அதாவது அதிகமாக பெண்களும் பாதுகாப்பு இருக்கிற மாநிலம் ஆந்திரா. பாதுகாப்பு விஷயம் வேற. அந்த இது பெண்கள் வேலைக்கு போறது தமிழ்நாட்டில் அதிகம். அதுதான் கொடுத்துருக்காங்க டேட்டா. பாதுகாப்பு நீங்க சொல்லலாம் சார். தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகமா வேலைக்கு போறாங்க. எந்த நம்பிக்கையில வேலைக்கு போறாங்க? சரி, நம்ம தைரியமா போக முடியும் வர முடியும் இடத்துல அவங்க வேலைக்கு போறாங்க. சமங்கொண்டு இங்கொண்டுமாக ஒரு சம்பவங்கள் நடக்கிறது வந்து கண்டிக்கத்தக்கது. சரி சார், நீங்க இங்க ஒன்று அது ஒன்று. இதுக்கு ஸ்டாலின் ஆட்சிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் சொல்ல வரலையே. இது பெண்கள் நீங்களே உங்களுடைய பாதுகாப்பை நீங்க போலீஸ் வந்து அப்படிதான் சொல்றீங்க. சமூகத்திலையும் குற்றங்கள் இருக்கு. சமூகத்திலையும் ஒரு அவங்க மேலேயும் சமூகத்து மேலேயும் குற்றம் இருக்கு. சமூகம் வந்து அப்படி புறையோடி கெட்டு போய் கிடக்கு. அது திருந்தணும். முதல்ல மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நினைக்கணும், பெண்களை வந்து கௌரவமாக மதிக்கணும். அந்த 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 எண்ணமே இல்லாத இருக்கு. ஆக்சுவலாக பெண்களை வந்து ஒரு வேற மாதிரி நீங்கள் பொருளாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. ஆக்சுவலாக பெண்களை கௌரவமாக நடத்தணும், கண்ணியமாக பார்க்கணும். அது இங்கே இல்லாத இருக்கு சொசைட்டியில். அதை நம்ம மனித பண்புகளை வளர்க்கணும். ஆக்சுவலாக பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி சார்.